நாம் கவலையாகவோ அல்லது மகிழ்ச்சியாகவோ இருந்தால் செல்வதற்கு பல இடங்கள் உள்ளன. அதில் பூங்கா ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு விளையாட்டு பூங்காவின் நிலையை ஒரு செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பிளவக்கல் பெரியாறு அணை. வத்திராயிருப்பு பகுதியில் மிகவும் முக்கியமான அணையாக கருதப்படும் இந்த அணை 47 அடி நீளம் கொண்டது. 1971ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பின்னர் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையை நம்பி சுமார் 40 கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த அணையின் அருகிலேயே இயற்கை அழகுடன் கூடிய ஒரு பூங்காவும் அமைந்துள்ளது. ஆனால் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பூங்காவிற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 5 ஆண்டுகள் கடந்தும் பூங்கா பொதுமக்களுக்கு திறக்கப்படாதது குறித்து கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் இந்த பூங்காவை நம்பியுள்ள பல்வேறு வியாபாரிகள் வருவாய் இழப்பால் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த அணைக்கட்டு விருதுநகர் மாவட்டத்துடைய சுற்றுலா சார்ந்த முக்கியமான ஒரு இடம். புலவுகளுக்கு போயிட்டு சுற்றுலா பகுதியாக இருக்காத பார்க்க போவாங்க, பார்வையிட போவாங்க. 2020 கொரோனா காலங்களில் இந்த அணைக்கட்டுடைய சுற்றுலாத்தலம் இழுத்து மூடப்பட்டு இன்று வரை திறக்கல. அதனால இந்த 5 ஆண்டு காலமாக திறக்காதனால இந்த அணைக்கட்டுல உள்ள அனைத்து சுற்றுலா பார்வையிடக்கூடிய அனைத்து உருவந்த பூமியெல்லாம் சீரமடைந்து சேதமடைந்து மக்கள் போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை மோசமா இருக்குது. வெளியூர்ல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது உள்ள போக முடியாமலும் சுற்றி பார்க்க முடியாமலும், சுற்றி பார்த்தால் கூட அங்க உள்ள அந்த பார்வையிடக்கூடிய அத்தனை பகுதிகள் சேதமடைந்து யாருமே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கனால மாவட்ட நிர்வாகம் தமிழக முதல்வர் அறிவிச்ச அந்த 10 கோடி நிதி முறையா செலவிட்டு அந்த இடத்தை மக்கள் பார்வையிடக்கூடிய சுற்றுலா ஸ்தலமாக சிறப்பான சுற்றுலாவாக மாத்தினா அரசுக்கு வருவாய் வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த பகுதியுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் கூடுதலா வரும். பூங்கா மூடப்பட்டதால் அதில் இருந்த விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்து பூங்கா முழுமையாக பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. பராமரிப்பு இல்லாததாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. கட்டப்பட்டிருந்த கழிப்பறைகள் திறக்கப்படாமல் காட்சி பொருளாக மாறியுள்ளன. தமிழ்த்தாய் சிலையும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் பராமரிப்பு பணிகளுக்கான அதிகாரிகளும் பணியாளர்களும் நியமிக்கப்படாமல் பல ஆண்டுகளாக இருப்பதே. இந்த நிலையில் பொதுமக்களிடையே ஒரு முக்கியமான கோரிக்கை உருவாகி இருக்கிறது. அந்த பூங்காவை மீண்டும் சீரமைத்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் நீரூற்றுகள், பயணிகள் தங்கும் அறைகள் போன்ற அடிப்படை வசதிகளை உருவாக்க வேண்டும். முக்கியமாக இயற்கை அழகை ரசிக்க விரும்பும் பொதுமக்களுக்கு குறைந்தது பார்வையிட அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுத்து வட்டார பகுதிகளில் ஒரு பெரிய சுற்றுலா தலமான பிளவக்கல் டேம் அணையை சுற்றியுள்ள பூங்கா பகுதி இருந்து வருகிறது. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் குடும்பத்தோடு மகிழ்வாக அந்த இடத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ அது பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத வகையில் அது அந்த இடம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. அதை வத்திராயிருப்பு சுத்து வட்டார மக்களின் கோரிக்கையாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பூங்காவை செப்பனிட்டு மக்கள் எல்லாரும் குடும்பத்தோடு போகும் இடமாக மாற்றி தரும்படி அரசுக்கு தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பின்னணியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியதுடன் பிளவக்கல் பெரியாறு அணை பூங்காவை சீரமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பை வத்திராயிருப்பு சுற்றுவட்டார மக்கள், வியாபாரிகள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். தற்போது பொதுமக்கள் அனைவரும் இந்த பணிகளை விரைவாக தொடங்கி பூங்காவை திறந்து வைத்து சுற்றுலா பயணிகளை மீண்டும் வரவேற்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இது நடப்பதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியும் உள்ளூர் பொருளாதார முன்னேற்றமும் உறுதியாகும் என மக்கள் கூறுகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயிலானி.